repo rate RRR. இங்கே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா கமர்ஷியல் பேங்கிடம் இருந்தால் வாங்கும் கடனுக்கான ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பக்கூடிய வட்டி விகிதம் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். RBI increase the reverse repo rate. It means the RBI is willing to offer lucrative interest rate to the bank to park that money with the RBI. இங்கே RR இன்க்ரீஸ் ஆனால் கமர்ஷியல் பேங்க்குக்கு ப்ராஃபிட் வந்தால் அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் பேங்க் உள்ள பணத்தை எங்கள் கமர்ஷியல் பேங்க் கொடுக்கறதால ஆர்பிஐ கொண்டு வந்து சேர்க்கும் கமர்ஷியல் பேங்க். இதனால் அந்த பணத்திற்கு உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்குது. Next, bank prefer the park their money with the RBI as it involve higher safety. Next, naturally leads to the higher rate of interest. இங்கே கமர்ஷியல் பேங்க் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கடன் கொடுப்பதை குறைச்சிக்கும். இது நேச்சுரலாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு ரூரல் கிரெடிட். In a developing economy like India, the central bank of the country cannot confine itself to the monetary regulation only. இங்கே இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் கமர்ஷியல் பேங்கானது மானிட்டரி ரெகுலேஷன் மட்டும் செயல்படுத்துவதோடு இல்லாமல் நிலைகளை கொண்டு வருவதற்கு RBI செயல்படுகிறது. It is expected that it should take part in development of the economy functions in all sectors, especially in agriculture and industry. Listen children. Next topic. Functions of Agriculture Credit Department. Role of RBI in agricultural credit. இங்கே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக எந்த அளவுக்கு ஃபினான்ஸாக ரிசர்வ் பேங்க் கொடுத்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். RBI has been playing a very important role in the provisions of the agriculture finance in our country. Bank responsibility in this field had been increased due to the predominance of agriculture in Indian economy. The inadequacy of the formal agency to cater to the huge requirement of the sector. இங்கே இந்தியன் economic development agriculture department is the very important. எங்க ஃபினான்ஸ் போதுமான அளவுக்கு கடன் வசதி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இருக்கிறதையும் மாற்றி ரிசர்வ் பேங்க் தனியான கடன்களை துவக்கி கடன் அளிப்பை செய்கிறது. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பொதுவாக விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்துது. இந்தியா இஸ் ஏ அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி.
The RBI set up a separate agricultural credit department. இதன் மூலமா loan has not declined sufficiently. Functions of agriculture credit department. விவசாய கடன் துறையினுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். To maintain an expert staff to study all questions on agriculture credit. இங்கே நிபுணத்துவம் அனலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், to provide the expert advice to central and state government, state cooperative banks and other banking activities. Third one, to finance the rural sector through the eligible institutions. ஊரகத்துறைக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமா விவசாய கடன்களை அளிக்குது, ஆலோசனைகளை வழங்குது, ஆய்வுகள் செய்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ஆர்பிஐ. நெக்ஸ்ட், primary societies may borrow from central cooperative bank. The latter may borrow from the apex or the state cooperative bank, which in its turn might get the accommodance facilities from the RBI. இங்க மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரங்கள் மற்றும் நிலவல வங்கிகளுடைய கடன் பத்திரங்களை ஈடா வைத்துக்கிட்டா 15 மந்த்துக்கு கடனை ரிசர்வ் வங்கி வழங்குது. அதே போல் லேண்ட்ஸுடைய தரங்களை ரீக்ளமேஷன் ஆஃப் த லேண்ட் தரங்களை மேம்படுத்தவும், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அண்ட் பர்ச்சேசிங் ஆஃப் த மெஷின்ஸ் வாங்கிறதுக்கும் 15 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான மீடியம் டேர்ம் லோனை வழங்குது. அடுத்து 5 இயர்ஸ்க்கான லாங் டேர்ம் லோனை வழங்குது. The RBI was providing medium term loan also for period exceeding 15 months to 5 years for reclamation of the land, construction of irrigation work, purchase of the machinery, etc. Next, the Reserve Bank of India was also providing long-term loan to finance permanent change in the land and also the redemptions of the old debt. Listen children, ரிசர்வ் பேங்க் தன்னுடைய விவசாய கடன்களை நேபார்டு அப்படிங்கிற நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் இந்த வங்கிகள் மூலமாக விவசாய கடன்களை 1982 கொடுத்துட்டு இருக்கோம். 1982க்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையுமே நேபார்டு பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த பேங்க் மூலமா எல்லா கடன் வசதிகளையும் நமக்கு நேபார்ட் வழங்குது. Since then, all activities relating to rural credit are entirely looked after by a NABARD.